கொடைக்கானலில் இந்த ஆண்டு கோடை விழா நடத்தப்படும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலாளர் அபூர்வா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரயண்ட் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம். 3 நாள் நடத்தும் போது அந்த 3 நாளைக்குள்ள வந்து பார்க்கணும்னு டூரிஸ்டுக்கெல்லாம் ஒரு ரஷ் இருந்தது. அதனால ரொம்பவும் ரஷ்ஷாகவும் இருந்தது. அதனால அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஹாலிடேஸில் ஒரு 10 நாள் பண்ணினோம்னா டூரிஸ்ட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வரலாம். பின்னாடி வர டூரிஸ்ட்டுக்கும் இதை பார்க்க முடியும். அதனால வந்து இதை 10 நாளாக எல்லா ஃப்ளவர் ஷோலையுமே நாங்கள் இப்போ 10 டேஸ் ஆக்கிட்டோம். சென்னையில் பண்ண ஃப்ளவர் ஷோவும் 10 டேஸ் பண்ணினோம். ஊட்டிலையும் 10 டேஸ், கொடைக்கானல் ஃப்ளவர் ஷோவும் 10 டேஸ். இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் மேடம்? வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எங்கேப்பா? மலர் கண்காட்சியில் வருங்காலங்களில் இன்னைக்கு 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓகே. இது போல் வந்து ஏன்னா கடந்த காலங்களில் என்ன இருக்குன்னு சொன்னால் 10 மணின்னுவாங்க, அப்புறம் 11 மணி. இல்லை, அது வந்து நான் 8 மணிக்கு வந்தேன். ஏன்னா நான் வந்து வர விசிட்டர்ஸ் யாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் கார்த்தால வந்து திறந்துட்டோம். மேடம், இந்த மலர் கண்காட்சி என்ன ஸ்பெஷல் மேடம்? ஸ்பெஷல் என்னென்னா நிறைய புது ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டிருக்கோம், பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் நிறைய இந்த தடவை வந்து நான் எல்லா ஃப்ளவர் ஷோலையுமே மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டோம்னா நிறைய லைவ் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். புதுசாக ஃப்ளவர்ஸ் வளர்த்து அது பூக்கிற இந்த சமயத்தில் பூக்கிற மாதிரி அதை பண்ணி அந்த லைவ் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா கட் ஃப்ளவர்ஸை நாங்கள் யூஸ் பண்ணும்போது அது 3-4 நாள் தாகும். இப்பயும் பார்த்தீங்கன்னா 10 நாள்னா 5 நாள் கழிச்சு அவங்க இந்த பூக்களை எல்லாம் திருப்பி மாற்றணும். ஸோ இட்ஸ் எங்களுக்கு டபுள் எக்ஸ்பென்சஸ் இப்போ. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து லைவ் ஃப்ளவர்ஸையும் கொண்டு வர சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் லைவ் ஃப்ளவர்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இதோட சிறப்பு. மேடம், லேசர் ஷோ சொல்லியிருக்காங்கல்ல மேடம்? ஆமாம், லேசர் ஷோ நடத்துகிறேன்.